புளித்த மாவுக்கு எச்சரிக்கை. நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். மார்க் 8:15. உலகம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. மனிதன் தனது வாழ்க்கை முறைகளில் பொருட்களை பயன்படுத்தும் முறைகளில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றான். இந்த மாற்றம் மனுக்குலத்தின் வளர்ச்சிக்கு இன்றியமையாத தேவை என்றாலும் சில சமயங்களில் இந்த மாற்றங்கள் மனுக்குலத்தின் வீழ்ச்சிக்கு வழிநடத்தி விடுகின்றன. மாறுகின்ற உலகில் வளர்ச்சிக்கு வழிநடத்தும் மனிதகுலத்திற்கும் பயன் தரும் மாற்றங்களை ஏற்று அவைகளை ஊக்குவிப்பது மிகவும் தேவையாக உள்ளது. உலகில் ஒழுங்கற்று இருந்த மனித சமூகத்தை ஒழுங்குபடுத்தி பண்புமிக்க அனைவரது உரிமையையும் மதிக்கின்ற ஒரு சமூகத்தை உருவாக்க கடவுள் சட்டங்களை கொடுத்தார். கடவுள் கொடுத்த சட்டங்கள் யூத ரபிகளின் விளக்கங்களால் கடினமாகி சாதாரண மக்களின் வாழ்வுக்கு தடையாய் மாறின. எனவேதான் இயேசு மார்க் 7:9 நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கைக்கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாயிருக்கிறது என்கின்றார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்பது கட்டளை. ஆனால் யூத ரபிகள் எவற்றை செய்யலாம் எவற்றை செய்யக்கூடாது என்று 39 தொகுதி விளக்கங்கள் கொடுத்துள்ளனர். இவற்றை தெரிந்து கொள்வதும் கடைபிடிப்பதும் சாதாரண மக்களுக்கு கடினமான ஒரு சவாலாகவே விளங்கியது. இந்த விளக்கங்களில் சுகவீனமான ஒரு மனிதன் சுகம் பெறுவதற்காக பெறும் சிகிச்சை தடை செய்யப்பட்டது. ஆனால் குழியில் விழுந்த ஆடு அல்லது மாட்டை தூக்கி விடுவது தவறு அல்ல என்று விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. யூத ரபிகள் கொடுத்த காலத்தால் பழமையான மனித குலத்திற்கு பயன் தராத இத்தகைய விளக்கங்களைத்தான் இயேசு பரிசேயருடைய புளித்த மாவு என்கின்றார். ஏனென்றால் இயேசுவின் பார்வையில் மனிதன் அதிக முக்கியமானவன். கடவுளின் கட்டளைகளை முழுமையடை செய்வதே தனது பணி என இயேசு குறிப்பிடுகின்றார். இன்றைய உலகில் மனித சமூகத்திற்கு பயந்தராத நமது பாரம்பரியங்களை தூக்கி எறிந்துவிட்டு கடவுளின் கட்டளை ஆகிய அன்பை நமது வாழ்வில் ஏற்றுக்கொண்டு நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வோம். ஜெபம். அன்பு ஆண்டவரே, வாழும் சமுதாயத்தில் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி பிறருக்கு முன்மாதிரியாக வாழ அருள் தாரும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.